வெட்னஸ்டே மினி விலாக் தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த விலாக் வந்து எனக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வெட்னஸ்டே தான் ரயானுக்கு வந்து ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ எப்பவும் போல் மார்னிங் வந்து எந்திரிச்சாச்சு. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ தான் எந்திரிச்சிட்டு எப்போவுமே பால் வந்து ஃபஸ்ட்டு வேலை பால் காய்க்கிறது தான். நான் வந்து குக்கரில் தான் பால் காய்ச்சுவேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பால் குக்கரில் ஊற்றிட்டு டீ போடுறதுக்கு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். டீ தான் எப்போவுமே ஃபஸ்ட்டு வைக்கிறது. ஸோ அதை வச்சு விட்டுட்டு லஞ்ச் பாக்ஸ்க்கான ப்ரிப்ரேஷன் தான் பண்ணிகிட்ருந்தேன். ஆக்சுவலாக வந்து ஃபஹீம்க்கு வந்து தக்காளி சாதமும் முட்டையும் தான் கொடுக்குறதா பிளான் பண்ணியிருந்தேன். அப்புறம் டக்குன்னு மைண்ட் வந்து மாறிடுச்சு. கேரட் கேப்சிகம் வச்சு அதை வச்சு ஒரு ரைஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அதுக்கு தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஹீம்க்கு வந்து இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ், அதாவது இந்த கரம் மசாலா போட்டு கொடுக்குற எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனியன், அதுக்கப்புறம் கேரட் கேப்சிகம் இதை ஆட் பண்ணிவிட்டு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மட்டன் மசாலா தூள், அப்படி இல்லைன்னா சிக்கன் 65 பொடி இதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு நம்ம ரைஸ் சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. முட்டை தான் சைடிஷ்க்கு வந்து இருக்குது, அதனால் அதையுமே பாயில் பண்ணி எடுத்து வச்சாச்சு. டீயும் பார்த்திங்கன்னா நல்லா இஞ்சி போட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அதையுமே எடுத்து வச்சுட்டேன். ஸ்நாக்ஸுக்கு வந்து இன்றைக்கி எதுவுமே கடலை வந்து ஊற வைக்கலை. சரி ப்ரெட் இருந்ததுன்னு சொல்லிவிட்டு ப்ரெட் ஜாம் கொடுக்கலான்ட்டு அவனுக்கு அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சைட் பை சைட் பார்த்திங்கன்னா ரைஸுமே போட்டு விரவி வச்சுட்டேன் சாதத்தை. சரி சூடு ஆறுறதுக்குள்ளே அதையுமே பேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவனுக்கு அதையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தேன். எக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட்டும் பெப்பரும் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அன்னைக்கான லஞ்ச் பார்த்திங்கன்னா ஃபஹீம்க்கு அதுதான். ஸ்நாக்ஸ் வந்து ப்ரெட் ஜாம் கூட கொஞ்சமாக நட்ஸ் வச்சுருக்கேன். ரயானுக்கு வந்து அவனுக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு 3 டேஸ் வந்து அவனுக்கு ஹாஃப் டே தான். நெக்ஸ்ட் வீக்லேருந்து தான் அவனுக்கு வந்து லஞ்ச் கொடுக்கணும். ஸோ அவனுக்குமே ப்ரெட்டும் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு பழம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு 2 சின்ன பழம் மட்டும் வச்சு விட்டுருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 7:00 நான் லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணால் தான் 7க்கு அப்புறம் அவனை எழுப்ப முடியும். 8:00 வந்து பஸ் வந்துடும். ஸோ நான் இதை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஃபஹீமை போய் எழுப்புவேன். ஸோ 2 பேருக்கும் லஞ்சு ஸ்நாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு ஃபஹீமை எழுப்பி அவனை வந்து ஃப்ரெஷ் பண்ணி விட்டாச்சு. காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து பாலும் தோசையும் நாள் நைட் வச்ச சட்னி இருந்தது, அதை வச்சு கொடுத்தாச்சு. இந்த டேக் வந்து நான் ஃபஹீம்க்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து படிக்கும்போது வாங்கினது. இன்ஸ்டாகிராமில் தான் வாங்கணும், நல்லா அப்படியே இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு என்னோடய டீயை பார்த்திங்கன்னா நான் அப்போ தான் குடித்தேன். ஸோ ஃபஹீமை வந்து கிளப்பி விட்டுட்டு ரயானுக்கு ஸ்கூல் வந்து 9:30. ஸோ அவனையும் ஒரு வழியாக எப்படியோ வந்து கிளப்பி விட்டாச்சு. அன்னைக்கு டே பார்த்திங்கன்னா அப்படி தான் போச்சு. இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.